தம்பி இருவர் தான். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. அதுதான் இல்லையா ஆகுது. ஒரு வருஷம் நல்லா வாழறாங்க. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்க. சரியில்லை. உடனே அண்ணி கேக்குறாங்க இந்த ஊரை சுத்தி பாக்கணும்னு. ஊருக்கு தான் உடம்பு சரியில்லையே. அண்ணனுக்கு தம்பியை கூப்பிட்டு அண்ணி ஆசைப்படுறா ஊரை சுத்தி காட்டிட்டாடான்னு போறாங்க. தம்பி வந்து அண்ணியை கூப்பிட்டு போறான். அந்த ஊர்ல அழகான 2 குளம். ஒரு குளத்துல நிறைய தாமரைப்பூ, ஒண்ணு கூட நல்லா இல்ல. இன்னொரு குளத்துல அழகான ஒரே ஒரு தாமரைப்பூ சிறப்பா பூத்து இருக்குது. அண்ணி அந்த மலர் மீது ஆசைப்படுறாங்க. சரி அண்ணி கேக்குறாங்களே அந்த தாமரைப்பூ பறிக்கிறதுக்கு போறான். ஆழம் இருக்குது, சேர் இருக்குது, பறிக்க முடியலன்னு வந்துடுறோம். ஆனா அவ ஆசைப்பட்ட பூவை அடையிறோம்ல, அண்ணி நானே பூ பறிச்சுக்கிறேன்னு போறாங்க. தவறி அந்த குளத்திலேயே விழுந்துடுறாங்க. விழுந்தது யாரு? அண்ணி விழுந்துடுறாங்க. ஐயோ அண்ணன் நம்மள நம்பி அனுப்பிச்சாரு, அண்ணி இறந்துட்டா நம்ம பேர் மேலதான் வந்துடும், அண்ணிய காப்பாத்த ஓடுறான். அதுக்கு அந்த அண்ணி சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்க? நீ என்ன காப்பாத்தனா ஒன்ன கைப்படாத இடத்த புடிச்சு தூக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அண்ணி. அவன் காப்பாத்திடுறான். அவன் எந்த இடத்த புடிச்சு தூக்கிறப்போ இல்லங்க, ஒரு கணவன் மனைவி, கணவன் கைப்படாத இடத்த புடிச்சு தூக்குன்னு அண்ணி சொல்றான். ஆனா அவன் காப்பாத்திட்டான். அவன் எந்த இடத்த புடிச்சு தூக்கிறப்போ தெரியாது.